Hi friends, now we are going to NCERT solutions CBSE class 12 பாருங்கள். நீங்கள் அதிகமாக வீடியோ பார்க்க நான் வந்து அதிகமான சம் சால்வ் பண்ணி நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். பாருங்கள். வெல்கம் டு அவர் சக்ஸஸ்ஃபுல் லைஃப் ஜேர்னி. Now we are going to class 12 NCERT solutions. சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சாப்டர் inverse trigonometry functions. Inverse trigonometry functions. Already 11th standard trigonometry function படிச்சிருக்கோம். இப்போ now we are going to chapter 2 inverse trigonometry functions. இதில் ரெண்டு எக்ஸசைஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து 2.1. இதோட சம்ஸ் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 1, find the principal value of sin inverse of minus 1/2. இப்போ sin inverse of minus 1/2 பிரின்சிபல் வேல்யூ வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பிரின்சிபல் வேல்யூனா சைன் இன்வர்ஸோட பிரின்சிபல் வேல்யூ எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியணும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம். சைனு, காசு, டேனு இதுக்கெல்லாம் இன்வர்ஸ் trigonometry ஃபங்க்ஷனுக்கு நம்ம பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் இந்தந்த லிமிட்டில் இருக்கணும்னு சொல்லி நமக்கு வந்து தெரியணும். இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒரு பிரின்சிபல் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா எந்த லிமிட்டில் இருக்குன்னா க்ளோஸ் இன்டர்வல் -5/2, +5/2. அது ஒவ்வொரு சமயம் நான் எழுதியிருக்கேன். உனக்கு நல்லா தெரிஞ்சால் மட்டும் எழுதுனாலும் நான் விட்டுருங்க. பேசாமல் பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் கொஸ்டின் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு வந்து எழுதி ஆன்சர் எழுதிருங்க. நான் சொல்யூஷன் லெட் ஒய் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1/2. கொஸ்டின் கொடுத்துருக்கத நான் ஒய்னு வந்து கன்சிடர் பண்ணியிருக்கேன். லெட் அஸ் அஸ்யூம் தட் லெட் ஒய் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1/2. இந்த சைன் இன்வர்ஸை லெஃப்ட் சைட் சேஞ்ச் பண்ணுங்க, சைன் ஒய்யாக மாறிடும். அப்போ சைன் ஒய் ஈக்குவல் டு -1/2. அப்போ சைன் ஒய் ஈக்குவல் டு -1/2னா நமக்கு தெரியணும். பிரின்சிபல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ இதை எப்படி எழுதுறோம்னா சைன் தீட்டா ஈக்குவல் டு 1/2னா நமக்கு வேல்யூ தெரியணும். எக்ஸாக்ட் வேல்யூ வந்து சம் வேல்யூஸ் வந்து நோன். அந்த வேல்யூவில் வந்து பார்த்திங்கன்னா சைன் π/6ங்கிறது 1/2. இங்கே மைனஸ் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா -sin π/6ன்னு எழுதிக்கலாம். இப்போ வந்து நமக்கு சில ஃபார்முலாஸ் வந்து தெரியணும். trigonometry ஃபார்முலா சைன் ஆஃப் -θ ஈக்குவல் டு -sin θ. ஆல்ரெடி இங்கே வந்து இருக்குது பாருங்கள் -sin θன்னு இருக்குது. அப்போ இந்த ஃபார்மேட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி எழுதிக்கணும். அப்போ சைன் ஆஃப் -θ எழுதுகிறோம். அப்போ therefore that is equal to sin ஆஃப் -π/6ன்னு எழுதிருக்கேன். அப்போ இதையும் கம்பேர் பண்ணுங்கள். sin y equal to sin -π/6னா we get y is equal to -π/6. இது பிளாங்க்ஸ் டு எங்கே இருக்குன்னா -π/2, +π/2 க்ளோஸ் இன்டர்வல். அப்போ சைன் இன்வர்ஸோட பிரின்சிபல் வேல்யூ வந்து இந்த இன்டர்வலில் இருக்கும், அக்செப்ட் ஆகும். therefore கொஸ்டின் தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணியிருந்தோம். therefore பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் sin inverse of -1/2ங்கிறது that is equal to -π/6 or is -π/6. இது ஃபர்ஸ்ட் சம்முங்க. கொஸ்டின் நம்பர் 2, நெக்ஸ்ட் find the principal value of cos inverse of √3/2. cos inverse of √3யோட பிரின்சிபல் வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. சொல்யூஷன் let y equal to cos inverse of √3/2. அப்போ காஸ் இன்வர்ஸை சேஞ்ச் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடில் காஸ் ஒய்யாக சேஞ்ச் ஆகிடும். அப்போ காஸ் ஒய் ஈக்குவல் டு √3/2. அப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு √3/2னா வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா தீட்டா ஈக்குவல் நமக்கு தெரியணும் 30 டிகிரி ஆர் π/6 அப்படின்னு எழுதிக்கலாம். சைட்லேயே சில எழுதிக்க பாருங்கள். காஸ் π/6 ஈக்குவல் டு √3/2. therefore cos y ஈக்குவல் டு √3/2 எப்படி நம்ம ரைட் பண்ணிக்கலாம்னா காஸ் π/6ன்னு எழுதிக்கலாம். அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு காஸ் π/6. அப்போ காஸ் ஒய் ஈக்குவல் டு காஸ் π/6னா therefore y ஈக்குவல் டு π/6. அப்போ காசோட ரேஞ்ச் வந்து காஸ் இன்வர்ஸோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் இன்டர்வல் 0,π இருக்கணும். அதான் ஒவ்வொரு கொஸ்டின் ஆன்சர் வந்து எழுதும்போது எழுதியிருப்பாங்க. therefore y ஈக்குவல் டு π/6 தட் இஸ் பிளாங்க்ஸ் எங்கே இருக்குன்னா க்ளோஸ் இன்டர்வல் 0,π. இது தெரிஞ்சால் எழுதுங்க, தெரியலனா எழுதாதீங்க. therefore பிரின்சிபல் வேல்யூ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் √3/2ங்கிறது தட் இஸ் ஈக்குவல் டு π/6. இது செகண்ட் கொஸ்டினோட ஆன்சரு தெளிவாக பார்த்துக்குங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள். ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் கொஸ்டின் இன்வர்ஸ் ஆஃப் 2. அப்போ கொஸ்டின் இன்வர்ஸ் ஆஃப் 2வோட பிரின்சிபல் வேல்யூ கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. now we are going to solution. let us take y is equal to கொஸ்டின் இன்வர்ஸ் ஆஃப் 2. அப்போ கொஸ்டின் y ஈக்குவல் டு 2ன்னு மாற்றிக்கலாம். கொஸ்டின் இன்வர்ஸ் லெஃப்ட் சைட் சேஞ்ச் பண்ணால் கொஸ்டின் y ஈக்குவல் டு 2. இது எப்படி நம்ம எழுதலாம்னா கொஸ்டின் π/6 எழுதலாம். அல்லது இதை வந்து கொஸ்டினை வந்து 1/sin y ஈக்குவல் டு 2. அப்போ sin y ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணலாம். நோ ப்ராப்ளம்.
அப்போ therefore இங்கே வந்து cosecant y is equal to cosecant 5/6னால y equal to we get 5/6. That is belongs to minus 5/2 comma plus 5/2 minus 0. இது minus 0 0 வரக்கூடாது. இது ஒரு ரேஞ்சு. இந்த ரேஞ்ச் வந்து தெரிஞ்சால் எழுதுங்க, தெரியலன்னு எழுதாதீங்க. therefore y equal to 5/6. நெக்ஸ்ட் வந்து we write principal value of cosecant inverse of 2 equal to 5/6. That's all. சில வேல்யூஸில் எழுதியிருப்பேன் cosecant 30 or cosecant 5/6 equal to 2. இந்த வேல்யூ எழுதியிருப்பேன். இதை சைனில் மாற்றி நம்ம சேஞ்ச் பண்ணாலும் பண்ணலாம். cosecant y வந்து என்ன பண்ணலாம் 1/sin y equal to 2 எழுதிட்டு அப்போ sin y equal to 1/2 எழுதுறீங்கன்னா அப்போ sin 30 sin y equal to 1/2னா sin 5/6 வந்துடும். therefore y equal to 5/6 we get same answer. principal value of this is equal to 5/6 வந்துடும். இதான் வந்து ஆன்சரு. நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 4. find the principal value of tan inverse of minus root 3. அப்போ tan inverse of minus root 3 principal value கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. now we are going to solution. let y equal to tan inverse of minus root 3. அப்போ tan inverse இந்த பக்கம் லெஃப்ட் சைடு சேஞ்ச் பண்ணால் tan y மாறிடும். அப்போ tan y equal to minus root 3. இதை நம்ம சேஞ்ச் பண்ணி தரோம். tan theta equal to root 3னா தீட்டாவோட வேல்யூ நமக்கு தெரியணும். அப்போ theta equal to pi/3 60 degree அப்படி நமக்கு தெரியணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணால் இந்த ஃபார்மெட்டில் வந்து சேஞ்ச் பண்ணி எழுதணும். அப்போ tan y equal to minus root 3 எப்படி எழுதலாம்னா that is equal to minus tan pi/3. already we see that tan of minus theta equal to minus tan theta. இங்கே இருக்கிறது minus tan theta ஃபார்மில் இருக்குது. we write tan of minus theta சேஞ்ச் பண்ணி எழுதுங்க. அப்போ minus tan pi/3 that is equal to tan of minus pi/3. அப்போ therefore tan y equal to tan of minus pi/3னா we get y is equal to minus pi/3. that is belongs to இதோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் இன்டர்வல் minus pi/2 comma plus pi/2. ஒரு சில கொஸ்டினில் வந்து க்ளோஸ் இன்டர்வல் வரும் இந்த ரேஞ்சு. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் இன்டர்வல் வருது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அதான் வந்து கரெக்ட் ஃபார்மில் தெரிஞ்சால் எழுதுங்க, இல்லைன்னா எழுதுவே வேணாம். therefore y equal to minus pi/3 simply. therefore answer final answer principal value of tan inverse of minus root 3ங்கிறது that's equal to minus pi/3. இது fourth question. next question number 5. find the principal value of cos inverse of minus 1/2. cos inverse of minus 1/2 da principal value question கேட்டிருக்காங்க. now we are going to solution. let y equal to cos inverse of minus 1/2. அப்போ cos inverse of minus 1/2 நம்ம yன்னு வச்சுக்கிறோம். அப்போ cos inverse இந்த பக்கம் சேஞ்ச் பண்ணினா cos y equal to minus 1/2. அப்போ cos y equal to minus 1/2னா நமக்கு வந்து வேல்யூ நமக்கு தெரியணும். எங்கே நெகட்டிவில் இருக்குது அப்படின்னா அந்த கோரண்ட் கூட போட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கோரண்ட், செகண்ட் கோரண்ட்டு, தேர்ட் கோரண்ட், ஃபோர்த் கோரண்ட்டு டிக்ராமெட்ரி ஃபார்ம்ஸில். அப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் கோரண்ட்டில் காஸ் தீட்டா வந்து நெகட்டிவ். அதனால் வந்து என்ன பண்ணால் இதை எழுதும்போது காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1/2னா தீட்டா ஈக்குவல் டு pi/3. therefore we write cos y is equal to minus 1/2னா that is equal to minus cos pi/3. minus cos pi/3 எப்படி எழுதலாம்னா இந்த மாதிரி எழுதிக்கலாம். சில ஃபார்முலாஸ் வந்து நோன் நமக்கு தெரியணும். cos of pi minus theta. அப்போ செகண்ட் கோரண்ட்னா 180 minus theta. we write only cos of pi minus thetaன்னு எழுதியிருக்காங்க. அப்போ cos of pi minus theta equal to minus cos theta. இங்கே இருக்க ஃபார்ம் வந்து minus cos pi/3. அப்போ minus cos theta ஃபார்மில் இருக்குது. we write cos of pi minus theta ஃபார்ம் மாற்றணும். that is equal to cos of pi minus pi/3. அப்போ cos of pi minus pi/3னா 3pi minus pi-னா 2pi/3 மாற்றிக்கணும். எல்சிஎம் மட்டும் சப்ராக்ட் பண்ணி எழுதுறோம்னா அப்போ வந்து நீங்கள் cos of 2pi/3 நமக்கு கிடச்சிடும். அப்போ therefore cos y equal to cos 2pi/3. therefore y equal to 2pi/3. இது காஸ்ட்னா ரேஞ்ச் வந்து நமக்கு தெரியணும். ஆல்ரெடி we see that some 0, pi closed interval. அப்போ y equal to 2pi/3 that is belongs to எங்கே இருக்குன்னா closed interval 0, pi. therefore principal value கொஸ்டின் தகுந்த மாதிரி நம்ம ஆன்சர் ரைட் பண்ணிக்கணும். principal value of cos inverse of minus 1/2ங்கிறது 2pi/3 that is equal to 2pi/3. இது கொஸ்டின் நம்பர் 5ங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. find the principal value of tan inverse of minus 1. tan inverse of minus 1 வேல்யூ principal value கேட்டிருக்காங்க. now we are going to solution. y equal to tan inverse of minus 1. அப்போ tan inverse லெஃப்ட் சைட் சேஞ்ச் பண்ணுங்க. அப்போ tan y equal to minus 1.
அப்போ tan y ஈக்குவல் டு -1னா தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் tan தீட்டா ஃபார்முக்கு எழுதணும். அப்போ tan y ஈக்குவல் டு 1 சொல்லி ஃபஸ்ட்டு அசியூம் பண்ணிங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு π/4 45 டிகிரி. tan 45 ஈக்குவல் டு 1 or tan π/4 ஈக்குவல் டு 1. therefore tan y ஈக்குவல் டு -1னா தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் tan π/4. இது நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போ tan ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் tan தீட்டா. Here minus tan theta formula இருக்கு. We can write tan of minus theta. மைனஸ் tan theta formula இருக்கும்போது tan of minus theta formula வந்து ரைட் பண்ணிக்கணும். அப்போ tan y ஈக்குவல் டு tan of minus π/4. therefore y ஈக்குவல் டு minus π/4. that is belongs to minus π/2 plus π/2. இது ஓப்பன் இன்டர்வல். ஆல்ரெடி ஒரு சம்பளம் பார்த்துருக்கோம். இது ஒரு ரேஞ்ச் நமக்கு தெரியணும். ரேஞ்ச் கரெக்டாக தெரிஞ்சு ரைட் பண்ணுங்கள். இல்லைன்னா நோ நீடு. therefore principal value of tan inverse of -1 equal to minus π/4. இது question number 6ங்க. next question number 7. find the principal value of secant inverse of 2/√3. அப்போ secant inverse of 2/√3 இது ஒரு டிஃப்ரெண்ட்டான சம் பார்த்துங்க. secant inverse of 2/√3 இது வரைக்கும் sin cos tan மாற்றி வந்துச்சு. இப்போ டிஃப்ரெண்ட்டான ஒரு சம் வந்து பாருங்க. now we are going to solution. first let us write y is equal to secant inverse of 2/√3. அப்போ என்ன பண்ணால் y equal to secant inverse of 2/√3 நான் வந்து அசியூம் பண்ணிக்கிறேன். அப்போ secant inverse secant y சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போ secant y equal to 2/√3. அப்போ நமக்கு தெரியணும் secant π/6னா 2/√3. அப்போ secant தீட்டானா வேல்யூ நம்ம வந்து மாற்றிக்கணும். அப்போ secant தீட்டானா 1/cos தீட்டா. ஸோ அப்போ சேஞ்ச் பண்ணி எழுதிங்கன்னா கரெக்டாக நமக்கு இருக்கும். ஏன்னா cos π/6 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா √3/2. therefore secant மாற்றுங்க. அப்போ வந்து வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1/√3/2னா அப்போ 2/√3 சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுலேருந்து நம்ம வந்து ஷார்ட்கட்டாக கொண்டு வரலாம். சைன் காஸ் வேல்யூ தெரிஞ்சாவே டேனு காட்டு கொசிகன் சீக்கன் எந்த வேல்யூக்கு வேணாலும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸாக்ட் வேல்யூ சைன் காஸ் தீட்டா சைன் தீட்டா காஸ் தீட்டா வேல்யூ வந்து தெரியணும். அட்லீஸ்ட் வந்து 0 to 90 இந்த வேல்யூ வந்து டோன்ஸ்னால் நம்ம வந்து வி ரைட்டு வி சேஞ்ச் த ஃபார்ம் சீக்கன் ஃபார்ம் கொசிகன் டேன் காட் ஃபார்முக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ secant y ஈக்குவல் டு 2/√3னா தட்ஸ் ஈக்குவல் டு secant π/6. அதனால் சம்முக்கு வந்து நான் வந்து ஒரு ஸ்மால் சர்க்கிள் போட்டு எழுதியிருக்கேன். secant π/6 ஈக்குவல் டு 2/√3. therefore secant y ஈக்குவல் டு secant π/6னா y ஈக்குவல் டு π/6. that is belongs to secantனா எங்கே இருக்குன்னா இதோட ரேஞ்ச் வந்து 0,π except π/2 or minus π/2. இந்த π/2ங்கிற வேல்யூ வரக்கூடாது. மற்ற வேல்யூ வரலாம். அதுக்காக தான் அந்த ரேஞ்ச் வந்து பர்டிகுலர் இருக்குது. சம்டைம்ஸ் தெரியலனா நோ நீடு. therefore principal value ரைட் ஆன்சர் கரெக்ட் ஆன்சர். principal value of secant inverse of 2/√3 equal to π/6. sometimes convert into degrees கேட்டாங்கன்னா or 30 டிகிரி அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணி ரைட் பண்ணிடலாம்.